சமூகத்துடைய எழுச்சி சன்மார்க்க கல்வியில் இருக்கிறது என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறாங்க. இந்த தலைப்பு தருவதற்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்றா, பொதுவாக பெண்கள் இன்றைக்கு மார்க்கத்தை ஒரு மஜ்லிஸில் அமர்ந்து படிப்பது என்பது மிக அரிது. யூடியூப்புகள்ல, பேஸ்புக்குகள்ல சில வேளை நீங்க சின்ன சின்ன பயான்கள் கேட்பீங்க அல்லது பூரணமா கேட்பீங்க. ஆனாலும் மஜ்லிஸ்ல உள்ள பரக்கத் என்பது வேற. ஒரு மஜ்லிஸ்ல அமர்ந்து ஒரு மணி நேரம் கொடுத்து அல்லாஹ்வை பற்றியே பேசக்கூடிய சபையில் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வை பற்றியே நாம் கேட்டுக்கொண்டிருந்தால் மலக்குமார்கள் அந்த சபையை சூழ்ந்து நிற்பார்கள். அந்த பரக்கத்தை நம்ம வேலை செஞ்சுட்டு யூடியூப்லயோ எதுலயோ கேட்கிற நேரம் அது வராது, அந்த குஷுவும் வராது. அதனால உண்மையாக சொல்ல போனால் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளை சமூகங்கள் சந்திக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகளை வளர்ந்து வருகிற நேரம் பெண் பிள்ளைகள் மிச்சம் கவனமாக அவங்க பாதுகாத்து வளர்க்கணும். அந்த பிள்ளைகள் கண்ணு முன்னாடி சீரழிஞ்சு போறாங்க. அதிகமானவர்கள் டிவோர்ஸ் பண்றார்கள். இளம் வயதில் தன்னுடைய வாழ்க்கை சரியான முறையில் நெறிப்படுத்த முடியாமல் திணறுகிறார்கள். இளைஞர்களை பொறுத்தளவுல அவர்களும் ஐஸ்ல இருந்து நிறைய போதைப் பொருள்களை எந்த தயக்கமும் இல்லாமல் வாயில வைக்கிறாங்க. இந்த சமூக பிரச்சனை அதிகரித்து கொண்டே போகுது. இது குறையுமான்னு பார்த்தா மக்களிடம் உள்ள வறுமை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நிறைய பணம் புழங்குது. இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அளவு பணம் மக்களிடம் இருக்கவில்லை. ஆனால் அன்றைக்கு ஊர்ல ஒரு 10 பேர் பணக்காரன் நடந்தா 90 பேர் ஏழை அடிப்பாங்க. இன்றைக்கு மிடில் கிளாஸ் என்றவங்க நிறைய கூடிட்டாங்க. நிறைய பேரிடம் வந்து இன்னைக்கு சம்பாதிச்சு இன்னைக்கு சாப்பிடுறவங்க கம்மி. அவங்கள்ட்ட ஒரு சேமிப்பு இருக்குது, எதுக்கு செலவழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பணம் புழங்குது. பணம் பெருகி இருக்கிற நேரத்துல மனிதனுடைய பண்புகள் அதுவும் அதே மாதிரி வளர்ந்திருக்கிறான்னு கேட்டீங்கன்னா அது மங்கி கொண்டு போகுது. முஸ்லிம் பெண்கள் தன்னுடைய அடையாளத்தை இழக்கிறார்கள். இஸ்லாம் நமக்கு என்ன ஒரு ஹிஜாபை சொல்லி தந்திருக்கிறது. முஸ்லிம்கள் என்றால் ஹாத்தமுல் அன்பியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்துல எல்லாத்துக்கும் வழிமுறை இருக்குது. சஃப்ல எப்படி நிக்கணும், எப்படி பெண்கள் பாதையில போகணும், எப்படி சாப்பிடணும், எப்படி எச்சில் துப்பணும், எப்படி கழிவறைக்கு போகணும், எப்படி சுத்தம் செய்யணும், எப்படி ஒருவரை சந்திக்கணும், அண்டை வீட்டாரோடு எப்படி நடக்கணும், எப்படி நோய் விசாரிக்கணும், எல்லா விஷயங்களும் இருக்குது. ஆனால் அவைகளுக்கு செவி கொடுக்க, அதாவது அவர்கள் செவித்தாழ்த்து அந்த விஷயங்களுக்கு எல்லாம் கட்டுப்பட்டு போனார்கள் என்றால் அதில் கணக்கில் எடுக்காமல் நடக்கிறார்கள். முஸ்லிம் பெண்கள் தங்களுடைய ஆடையில் இருந்த அந்த ஒழுக்கத்தை மெல்ல 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 பல ஊர்களில் அதை காணாமல் போகிறது. திருமண வைபவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இவர்கள் முஸ்லிம்களா என்று அடையாளம் தெரியாத அளவுக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டை மிஞ்சிற அளவுக்கு கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு பிரச்சனை தலை தூக்கி ஆடுகிறது. அதனால் இந்த தலைப்பு ஏன் போடப்படுகிறது என்று சொன்னால், மார்க்க கல்வி என்பது மிக அவசியம். இந்த மார்க்க கல்வியின் அவசியம் எப்ப நாம் உணர்வோம் தெரியுமா? வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை பெருசாக பூதாகரமான பிறகு எங்க பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுக்கலாமே, வீட்டுல உள்ள புள்ள கொஞ்சம் கொஞ்சமா தாய் தகப்பனுக்கு வாயடிச்சிட்டு அவர்கள் மெல்ல மெல்ல வீட்டை விட்டு கொஞ்சம் விலகி போகிற நேரம் இந்த பிள்ளைக்கு அப்ப மார்க்கத்தை கொடுக்கலாமே. சில நேரத்தில் விபச்சாரத்துல ஈடுபட்டு கையின் காலமா மாட்டினா அப்ப சிந்திப்பார்கள், இந்த பிள்ளையை காப்பாற்ற மார்க்கத்தை கொடுக்கலாமே. இளைஞர்கள் போதைப் பொருளுக்குள் அடிமையானா இவர்களுக்கு அப்ப மார்க்கத்தை கொடுக்கலாமே என்று பலர்கள் சிந்திக்கிறார்கள். ஆனா பள்ளிவாசல் நடக்கக்கூடிய பயான்களுக்கு நேரத்தை ஒதுக்கி வர முடியுமான்னு கேட்டா இப்ப இந்த வேலை என்பாங்க, என்னோட கொஞ்சம் தூரம் என்பாங்க. இந்த மார்க்கத்தின் பெருமதியை மக்கள் உணர்ந்துட்டாங்க என்று சொன்னார். இது எவ்வளவு பெருமதி என்று உணர்ந்தாங்கன்னா நிச்சயமா தன்னுடைய வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகிறதாமே, நாங்க கொஞ்ச நேரம் கொடுத்து அங்க போவோமே, அந்த பெருமதி உணர்ந்தால், இந்த ஊர் மக்களுடைய பெருமதியை தெரிந்தால், பெருமாள் சொன்னாங்களே ஆண்களுடைய முன்சப்பை பொறுத்தளவில் அவருடைய நன்மையை மட்டும் தெரிந்தா சீட்டு போட்டு நானா நீயான்னு மக்கள் போட்டி போடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அள்ளி கொடுக்கிறான். அன்பு தாய்மார்களே, இந்த மார்க்கத்தின் பெருமதியை நாம எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறோம்? இந்த சமூகம் வெற்றி பெறணுமா இருந்தால், நீங்க குடும்பமா வாழுகிற நேரம் உங்க குடும்பம் மகிழ்வோடு சந்தோஷத்தோடு ரொம்ப இன்பமாக இந்த பயணத்தை நீங்க மேற்கொள்ளணும்னா, நீங்க மேற்கத்திய நாடுகளை எட்டி பார்த்தீங்கன்னா வல்லாஹி நம்ம தோத்துருவோம். சமூகம் என்ற அடிப்படையில் நாங்க வெற்றி பெற மாட்டோம். நான் அது கொஞ்சம் பேசிட்டே மார்க்க கல்வியின் பெருமதியை உங்களுக்கு சொல்றேன். சரி, எங்கள்ல ஏன் இந்த தலைப்பு அதிகமா பெண்களுக்கு தர்றாங்கன்னா,
ஆண்களோடு பேசுகிற நேரம் ஆண்களுக்கு அதிகமா வியாபாரத்தை பத்தி பேசுவோம். ஹராமலால் கவனமா பார்த்து நடங்க, ஒழுங்கா நடங்க, ஈமானுடைய சபைகளுக்கு கலந்துக்கோங்க, வீணான பேச்சுகளில் ஈடுபடாதீங்க, அப்படி பேசுவாங்க. பெண்களுக்கு அதிகமா தலைப்பு தர்ற நேரம் ஆடைகளை அதிகமா தர்றாங்க. ஏன் ஆடைகளை தர்றாங்கன்னா, ஆணுடைய சொர்க்க வாழ்க்கைக்கு அவர் செய்ய வேண்டிய வேலை வேற, பெண்ணுடைய சூழ பயணத்துக்கு அவர் செய்ய வேண்டிய வேலை வேற. ஆண் 5 வக்து தொழுகைக்கு வந்தே ஆகணும், அது கட்டாய கடமை. பெண்கள் பள்ளிக்கு வருவது கடமை இல்லை. 5 வக்து தொழுகைக்கு அவங்க பள்ளிவாசலுக்கு வந்தாகணும் இந்த கடமை இல்லை. ஆணை பொறுத்தவரையில ஆணுக்கென்று பல விஷயங்களை இஸ்லாம் சொல்லுது. இந்த காரியங்களை நீங்க ஈடுபடணும், இப்படி பண்ணணும். ஆனா பெண்களை பொறுத்தவரை இஸ்லாம் அதுக்கு நேர்மாறாக பப்ளிக்கான சில விஷயங்களுக்கு பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்ய மார்க்கத்துல இதெல்லாம் பெண்களை நீங்கள் இப்படி செய்யணும், நீங்களும் ஜிஹாதுக்கு போகணும் எல்லாம் சொல்லல. பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்கன்னா, பெண்களே உங்க ஆசைகளை கட்டுப்படுத்திக்கோங்க, ஒழுக்கமா ஒழுங்க, அது உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிடும். பெண்களே உங்க கணவன்மாரோட நல்லா நடந்துக்கோங்க, அவர்கள் விஷயத்தில் நீங்க நன்றி கேட்டு நடக்காதீங்க, கட்டுப்பட்டு நடங்க. இந்த போதனைகள் எல்லாம் நான் பார்க்கிற நேரம் பெண்கள்ட ஜென்னா குடும்ப வாழ்க்கையில் இருக்கு, ஆண்கள்ட ஜென்னா வேறு விதமாக ரசூலுல்லாஹ் பேசியிருக்கிறாங்க. அதனால பெண்கள் தங்களுடைய சொர்க்க வாழ்க்கைக்காக வேண்டி ஆண்கள் மாதிரி நான் 5 வக்து தொலை வர போறேன், பள்ளிவாசலுக்கு வர போறேன்னா விரும்பினா வரலாம், பள்ளியில ஏற்பாடு செஞ்சாங்கன்னா. ஆனா அதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நன்மைன்னு சொல்லப்படல. பெண்களாகிய உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுவது அதான் ரொம்ப முக்கியம். எப்படி உடலுடைய கற்பை பாதுகாப்பது, தன் கணவனுக்காக வேண்டி தன்னை பாதுகாத்துக் கொள்வது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அம்சங்கள். அதனாலதான் இந்த தலைப்புகளை மீட்டி மீட்டி தர்றாங்க. அன்பிக்கினியவர்களே, இன்னைக்கு உள்ள பிள்ளைகளை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு தெரியுமா? அதான் ட்ரெஸ், அப்படிதான் வாழணும், பைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கணும். அதெல்லாம் போய் ஆம்பளை போய் கேட்கறது எல்லாத்தையுமே எங்களுக்கு விருப்பம்னா நாங்க வாங்கணும், நாங்களும் ஆம்பளை உண்டு. அது என்ன திருமணம் முடிச்சுட்டு அவரை லீடர் ஆக்குறது, அவர் பெரியாரோ, நம்ம பொம்பளை ஏறணுமா? பொம்பளைக்கு ஆண்மை இல்லையா? ஆணும் பெண்ணு ஈக்குவல், நாங்களாம் அப்படித்தான் சகஜமா பலவோம் மச்சான் அப்படின்னு பலவோம், மாப்பிள்ளைக்கு என்ன கௌரவம்? இப்படியான சில சிந்தனைகள் உங்கள் பிள்ளைகளுக்குள் விதைத்திருக்கிறாங்க. உங்க பிள்ளைகளுக்கு மட்டுமில்ல, இந்த படம் நாடகம் எல்லாம் பார்க்கிறவர்களுக்கும் இந்த சிந்தனை வந்துடும். வந்தா இந்த சமூகம் வெற்றி அடையுமா அப்படின்னு கொஞ்சம் போய் பாருங்க பார்ப்போம். நம்ம கேமராவை கொண்டு போய் அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா, ஐரோப்பாவுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா, அவங்க இந்த சித்தாந்தங்களை கையில் எடுத்தாங்க. பைனான்சியல் ஃப்ரீடம் என்று பேசினாங்க. ஒரு பெண்ணுக்கு ஷாப்பிங் செய்யறதுக்கு ஃப்ரீடம் இருக்கணும், அவன் விரும்பின ஹேண்ட்பேக் எடுக்கணும். அது என்ன ஆம்லெட் கேட்டு எடுக்கிறது, நீங்க வாங்கிட்டாங்க நாங்க அடிமையா? அப்படி ஒரு சித்தாந்தத்தை உலகத்தில் கொண்டு வந்து பதிவு செய்தார்கள். இந்த சித்தாந்தம் வெற்றி கண்டதான்னு கேட்டீங்கன்னா படு மோசமான அளவுக்கு தோல்வி கண்டது. அமெரிக்கர்கள் வாழா வெற்றிகளாக போய்விட்டார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை ஒன்று இல்லை. ஒரு விஷயத்தை நான் ஓப்பனாக சொல்கிறேன், மிக தெளிவாக கேளுங்க. பெண்களே பள்ளிவாசல், நான் உண்மையை பெரும்பாலும் எதை சொன்னாலும் அதை ஓப்பனா உங்களுக்கு சொல்றேன். உண்மையா, இது மறைச்சு வெக்கப்பட்டு பேசுறது இல்லை. வாழ்க்கையில எது இன்பம், வாழ்க்கையில எது சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமானாட்ட போய் கேட்டா எது சந்தோஷம்? உண்மையா வீடு வாசல் காணி பூமி பங்களா இதெல்லாம் வாங்கி போட்டா நிறைவேறுமா, சந்தோஷம் அடைஞ்சிருமான்னு கேட்டா கல்புகள் எதில் சந்தோஷப்படும்? பெருமானாட்ட போய் கேளுங்க, உண்மையை எதுல சந்தோஷப்படும்டா? பெருமானார் சொல்றாங்க, அத்துன்யா மத்தா, துனியாவுடைய வாழ்க்கை என்பது வசதி வாய்ப்புகள் நிறைந்த இடம். துனியாவுல என்ன தேவைப்படுமா? ஃபேன் போட்ட ஒரு ஆள் இப்படியே பார்த்து யோசிப்பாரா, ஏசி இருந்தா எப்படி, வாகனத்துல போற ஒரு மோட்டார் சைக்கிள் போறவரா யோசிப்பாரா, மோட்டார் சைக்கிளை இல்லாத பார்க்க மாட்டானா, ஒரு கார் இருந்தா எப்படி இருக்கும், இப்படி குடுகுடுன்னு நல்லா போறாங்க ஃபேமிலியோட, கார் உள்ளவர் பார்ப்பானா? இப்ப இது சரி வராது. ஒரு ப்ராடக்ட் தான் அவ்வளவு வேகமாவும் டீக்கு கொடுத்தா அதான் சூப்பர். அந்த மாதிரி ஒரு வீட்டு இருந்தா பாப்பானா? இது இல்லையே, மாடர்ன் டைல்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, இப்ப வாஷ்ரூம் கூட வித்தியாசமா வந்திருக்கிறாங்க. அது இருந்தா இப்படியான ஆசாபாசங்கள் நிறைஞ்சிருக்கு. பெரும்பாலும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சு கேட்ட ஒரு சமுதாயம் என்னைக்குமே தோக்காது. ஏனென்றா வயிற்றுல கல்ல கட்டின சமூகம் சிரித்து சந்தோஷமா மகிழ்ந்து வாழ்ந்தாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சா எப்படி இருக்கும்?
சாப்பாடு வயிறுக்கு போகல, கல்பு மின்னது, சந்தோஷத்துல அவங்க துடிக்கிறாங்க. இது நான் சும்மா சொல்லல, வரலாறு நெடுகளை நீங்க போய் பார்க்கலாம். அவ்வளவு இருந்தும் சந்தோஷம் மட்டும் கல்புக்கு தெரியதே இல்லைன்னு நிறைய பேர் பேசுறாங்க. அந்த வாழ்க்கையில வேலையே இல்லை, எல்லாமே இருக்குது, ஆனா மனசுக்கு சந்தோஷம் இல்லை. ஒண்ணுமே இல்ல, மனசுக்கு சந்தோஷம் பண்ண அந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பெருமானார்ட்ட கேட்டா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அத்துனியா மத்தா, துனியாவுல எல்லாமே வசதி வாய்ப்புகள், அதுல ரொம்ப சிறந்த வசதி வாய்ப்பு எது யார சொல்லலாம்? உலகத்தில் உள்ளவரே சிறந்தது எது? வெய்யிட்டா, ஏர் கண்டிஷனா, அல்லது ஒரு அரண்மனையா, ஸ்விமிங் பூல் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட் எது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எது தெரியுமா? அல் மர்அத்து ஸாலிஹா, ஒரு ஆணுக்கு சாலிகான பெண்ணுட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சாலிகான பெண்ணுக்கு சாலிகான ஆண். இது மட்டும் கிடைக்கலன்னு வைங்க, இந்த உலகத்துல எது கிடைச்சும் வேலை இல்லை. வாழ்க்கையில மிக சந்தோஷமான அந்த கட்டத்தை பெருமானார் ரசூலுல்லாஹ் வேற ஏதாவது சொல்லலாம் தானே? இல்லப்பா, வாழ்க்கையில சிறப்பானது பள்ளிவாசல்ல அப்படி நிக்கிறது அப்படி சொல்லல. பள்ளிவாசலோட கல்புகள் நெருங்கியிருக்கணும். ஆனா நெஜத்தை ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, அல்மரா சாலிஹா, சாலிஹான ஒரு பெண் கிடைத்தால் இந்த வாழ்க்கையில் அவர் உச்ச சந்தோஷத்தை அடைவார் என்றார். அன்பிக்கினியவர்களே, அதனால நான் உங்களுக்கு வரலாறு தான் சொல்லி அதெல்லாம் நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை. பொதுவா உங்களுக்கு தெரியும், எங்க பார்த்தாலும் சாலிஹான ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா இன்பம் பொங்கும். ஆயிஷா நாய்க்கு ரொம்ப சின்ன வயசு, பெருமானாருக்கு பெரிய வயசு, ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. ரெண்டு பேரும் அவ்வளவு அற்புதமா வாழ்ந்தாங்கன்னா அந்த வாழ்க்கையில சாலிகான ஆண், சாலிகான பெண். வீட்டுல பூனை படுக்கிற அடுப்புல, ஆயிஷா அம்மாட வயசு சின்னது, பசியில ஒரு பெண் வாழ்வான்னு நினைக்கிறீங்க. நீங்க ஒரு பெண்ணா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப வறுமையா இருந்தா உங்க மூஞ்சி எப்பயும் வாடிதான் இருக்கு. எல்லாரும் உடுக்குறாங்க, எங்களால உடுக்க முடியலையே. ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ்வோட எப்படி நடந்தாங்க? எல்லாரும் உடுக்குறாங்க, எங்களுக்கு உடுக்க முடியல, ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க, ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்தாங்க. ஜிஹாதுக்கு போக்கல, என்ன யார சொல்ல, ஜிஹாதுக்கு சாக போறோமே, ஜிஹாதுக்கு போனா செத்துருவோமே. அது தாத்தாட்ட போய் மாலை எடுத்து மாலையை போட்டுட்டு போறாங்க. கருப்பு ஆடை அணிஞ்சிருவாங்க, ஃபுல்லா பிளாக்கா இருப்பாங்க ஆயிஷா. ஏன் மாலை எடுத்துட்டு போறாங்க தெரியுமா? அந்த மாலை ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் அங்க போய் கூடாரத்தில் தனியே நிக்கிற நேரம் பெருமானாருக்கு அழகை காட்ட. நன்றாக புரிந்துக்கோங்க பெண்களே, இஸ்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை சொல்லி தருது. ஆயிஷா நாய்க்கு தன் வயசே மறந்து போச்சு. பெருமானாருக்கு அவ்வளவு முதிய வயசுலையும் ஆயிஷா நாயும் பெருமானார் ரொம்ப அற்புதமா வாழ்ந்தாங்க. அப்படின்னா இந்த வாழ்க்கை வேணுமா அல்லது ஐரோப்பால உள்ள இன்னைக்குள்ள வாழ்க்கை வேணுமா? ஐரோப்பால வாழ்க்கை என்ன? நைட் லைஃப். கிளப்புக்கு போவாங்க, ஆம்பளை போத்த உடைச்சு ஊத்து குடிப்பான், பொம்பளை ஊத்து குடிப்பான். இப்ப புதிய லைஃப் வந்திருக்குது பிள்ளைகளுக்கு. இப்ப பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் வயசுக்கு வந்தா புதிய கிளப் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன? அந்த கிளப் என்னன்னா உம்மா கொண்டு போய் கிளப்ல விடுறா. சுப்ஹானல்லாஹ். அந்த மக்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அவங்க வீடு நம்ம வீடு பக்கத்துல வைக்கிறாங்க, நாங்க இன்னும் திறக்க போட்டுதான் கதவை திறக்கிறோம். ஆனா அவங்க அப்படி இல்ல, போன்ல பாஸ்வேர்ட் அடிச்சா கதவு திறந்துரும். ராத்திரிக்கு எல்லாம் எக்கச்சக்கமா, எல்லாமே டெக்னாலஜி. அந்த அளவுக்கு அவங்க அப்படி வாழ்றாங்க. அவங்க போய் ஷாப்பிங் பண்றதை விட எல்லாம் ஆன்லைன்லயே பண்றாங்க. ட்ரெஸ் கூட அப்படிதான், அவங்க சைஸ கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கே ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம், இது எனக்கு ஃபிட் ஆகுமா எப்படி இருக்குமென்னு அவங்க அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் வாழ்ற அவங்களுக்கு என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷம் இல்லையா? ஏன் சந்தோஷம் இல்ல? என்னப்பா, கணவன் மனைவி லைஃப் இல்லையா? இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து கணவன் மனைவி லைஃப் கொடுக்கறவங்க, அதுதான் இந்த உலகத்துல கஷ்டமான வாழ்க்கை. ஒரு ஆணுக்கல்ல ஒரு பெண் அமைய வேண்டாம், அத்தனை இருந்து வேற இல்ல. ஏனென்றால் அல்லாஹ் அதுல ரொம்ப பெரிய இன்பத்தை வச்சிருக்கிறான். சோ என்ன ஆகுது, அவங்க புள்ளைய பெருசா இருந்தா ஹியூமன் ரைட் பேசுறாங்க, மனித உண்மையா. வயிறுக்கு வந்து நம்ம நாட்டு புள்ளை என்ன பண்ணுவோம், கும்பிட்டு ரொம்ப அந்த புள்ளி வயசுக்கு வந்துட்டு அப்படின்னு நடப்போம். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இவங்களை எல்லாம் நீங்க எந்த தரத்துல போய் சேர்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா படிப்புல அவங்க கிட்ட நாங்க நிக்க மாட்டோம். அவங்க ராக்கெட் சயின்ஸ் பேசுறாங்க, அவங்க தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி மூளை வளர்ச்சி இருக்குது. அல்லாஹ்வுட மார்க்கம் மட்டும் கிடைக்காத ஒரு சமூகம் சீரழியும் என்பது கண்ணு முன்னாடி நீங்க பார்க்கலாம். அவனோட படிப்பு, எப்பா நீ குடிச்ச உயிரலுக்கு பாதிப்புப்பா,
நீ குடிச்சா உனக்கு நிறைய பிரச்சனை வரும்பா, உனக்கு நோய் மட்டும் இல்ல. ஏன் குடிக்கிறீங்க? அது இனிப்பா, சந்தோஷமா? ஏன் குடிக்கிறீங்க? உங்களால நிஜ வாழ்க்கைக்கு முகம் கொடுக்க இயலாது. பிரச்சனை தலைக்கடிச்சா குடிச்சு போதையாவது அதை மறக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னப்பா உன் லைஃப்ல இவ்வளவு பணம் இருந்து எதுக்குப்பா குடி? ஏன் அவங்க சொல்றாங்க, மாறி மாறி வாழ்ந்து பாக்குறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ண வேணாம், பண்ணின ஒரு சமூகத்தை மட்டும் பாருங்க, இது ஓகேன்னு பாருங்க. என்ன, ஒரு உம்மா தண்ட வெஹிக்கிள் மகளை ஏத்துறான், ஏத்திட்டு போய் மகளுக்கு என்ன உள்ள கிளப்ல கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்றா தெரியுமா? பிரெக்னன்ட் ஆகாதமா, பிரெக்னன்ட் ஆகாத, உனக்குரிய அந்த சேஃப்டி பிரிகாஷன்ஸ், டேக் யுவர் சேஃப்டி பிரிகாஷன்ஸ், டோன்ட் பி பிரெக்னன்ட், பி கேர்ஃபுல், என்ஜாய் யுவர் செல்ஃப். என்ன பேசுறா? என்ஜாய் பண்ணுமா. உம்மா கிளப்ல, அந்த வயசு பிள்ளைகளுக்குள்ள கிளப்ல உம்மா அனுப்பி போட்டு சொல்றா, சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எல்லாம் வச்சிருங்க, பிரெக்னன்ட் ஆயிட்டு வந்துடாதீங்க. வல்லாஹி இந்த பூமியில அடுத்த பாகத்தில் இது நடக்குது, இது நடக்குது. நான் கெட்டி உங்களுக்கு சொல்லல. இந்த வாழ்க்கை வேணுமா உங்களுக்கு? ஒரு பெண்ணுடைய கற்பாறையின் விலை என்ன? அதுல வர்ற சிசுவின் பெருமதி என்ன? ஒரு பெண்ணுடைய பத்தினித்தன்மைக்கு கொடுக்கிற விலை என்ன? ஏசியா வேற, ஆப்பிரிக்கா வேற, அமெரிக்கன் கண்டினென்ட் வேற, யூரோப்புடைய வாழ்க்கை வேற. அவங்க வாழல பாருங்க, அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, அவங்க டிகிரி ஹோல்டர்ஸ், அவங்க நிறைய பிஹெச்டி போட்டவங்க இருக்கிறாங்க, பட் திணறாங்க. அவங்க பாக்குறாங்க மேரேஜ் லைஃப் இல்ல அவங்கள்ட்ட. வீட்டுக்கு போறாங்க, கல்யாணம், டிவோர்ஸ், சரியப்பா லிவிங் டுகெதர். ஒரு வீடு 2 பேர் ரெண்டுக்கு வாங்குவோமா? நாங்க 2 பேரும் ஒரே மிக்க இருப்போம். பர்கர் வாங்கினா உங்க பர்கருக்கு நீங்க பே பண்ணுங்க, என் பர்கருக்கு நான் பே பண்றேன். வீட்டுல 2 பாதி பாதி கட்டுவோம். 3 months போதும் இல்லையா வாழ்க்கை? சரி, நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க, நான் என் வாழ்க்கையை பார்க்கிறேன். இன்னொரு ஆளோட லிவிங் டுகெதர். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இது உங்களுக்கு கேவலமா வழங்க இல்லையா? கௌரவமா வழங்குதா? ஒரு திருமணம் முடிந்த பிறந்த பிள்ளைகளுக்கு உண்மையான வாப்பா யாரு? அவன் குடும்ப கட்டமைப்புல சந்தோஷம் பொங்குற இடம். பயாலஜிக்கல் ஃபாதர், அவங்க வேற சொல்லுவாங்க, இது பயாலஜிக்கல் ஃபாதர். இவர் பயாலஜிக்கல் ஃபாதர் இல்ல, புள்ள கிடைக்கும் நேரம் பக்கத்துல சைன் பண்ணின ஃபாதர், சைன் பண்ணின ஃபாதர் இவரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த பூமியில இன்னொரு பாகத்துல இந்த கேவலம் நடக்குது. அவர்களை பின்பற்றுகிறார்கள் நம்முடைய யுவதிகளும் இளைஞர்களும். அவர்கள் மாறி திருமணம் எடுக்கணுமா? எங்க வெட்டிங் அவங்கள மாதிரி நடக்கணுமா? சீரடியவா? குடிக்க ரெடியா? நீங்க தைரியமா ஸ்மோக் பண்ணுவார்கள். அவர்களுக்கு எப்ப ஸ்மோக் பண்ண கேன்சர் வரும்? படிப்பு சொல்லி தரலையா? படிப்பை மிஞ்சி, அறிவை மிஞ்சி அவங்க கலாச்சாரமும், அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, வழிகாட்டல் இல்லாத சமூகம் அழிஞ்சு போயிடும். வழிகாட்டல் இருக்கணும். இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா எங்க மார்க்கத்துல பெருமதி என்ன தெரியுமா? சாதாரண ஜனாதிபதி போறோம்னு பொடிகார்டு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பெருமதியான ஒரு மனுஷன், அவருக்கு பொடிகார்டு வேணும். உங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் மெடகாஸ்கர் எல்லாம் போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி போனாங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்டினென்ட்ல ஒரு இடத்துக்கு, சில இடங்களுக்கு பொடிகார்டு வாங்குவாங்க. என்ன எடுத்துட்டு வர பணத்துக்கும் ஜென்மக்கும் பக்கத்துல சூறையாடிடுவாங்க பயத்துல. நம்ம நாட்டுல மாதிரி சுதந்திரமா தெரிய மாட்டாங்க. பொடிகார்டையும் சேர்த்து விலைக்கு வாங்கி தான் கார்ல போட்டு போவாங்க. ஏன்னா பொடிகார்டு வேணுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஒரு வளர்ந்து வர பொம்பளை பிள்ளை பருவத்தை அடைஞ்சா பொடிகார்டு வேணுமா? நீ பணத்துக்கு உன் கட்டத்தை, உன் கையில பணம் இருக்கிறனால பொடிகார்டு தேடுற. நீ பெருமதியான மனுஷன் என்பதுக்கு உனக்கு பொடிகார்டு வேணுமா? ஒரு பெண் பிள்ளைக்கு பொடிகார்டு வேணும்ன்றது இஸ்லாம். மஹரமத் நபி சட்டம் என்ன, தனியா போயிடாதீங்கம்மா. உங்க கையில 2 கோடி இல்ல, அதையெல்லாம் விட அவ்வளவு பெருமதியான கருவறையை நீங்க பாதுகாக்கணும். உங்க பத்தினித்தன்மை அவ்வளவு முக்கியம். உங்களுக்கு வார குழந்தை உங்களை பார்த்து உம்மாண்டு நிஜமா பேசணும். எங்க வாப்பா எங்க இவர் தான் வாப்பாண்டு காட்டுற மாதிரி இருக்கணும். அந்த கருவறையில் மிக பெரும் அதிசயம் நடக்க போகுது. அதை யாருக்கும் பகிர்ந்து கொள்ள கூடாது. சுப்ஹானல்லாஹ். பொடிகார்டு கொடுக்கிற இடத்துக்கு பொடிகார்டு கொடுக்குது. உலகம் தங்கத்துக்கும் வைரூடியத்துக்கும் பொடிகார்டு கொடுக்கிற நேரம் ஒரே ஒரு மார்க்கம் பெண்களை நிப்பாட்டி, நீங்க சாதாரண மக்கள் இல்ல, உங்களுக்கு கட்டாயம் மஹரம் என்றா யாரு, அஜ்னபி என்றா யாரு, நீங்க வெளியே போறது எப்படி போகணும் என்று சொல்லிக் கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம். இந்த மார்க்கத்தின் புனிதத்துவத்தையும் பெருமதியும் ஒரு பெண் உணர்ந்துட்டாண்டா, ஹிஜாப அவ வாங்கி போட்டுட்டு இஸ்லாம் சொல்லுகிற சட்டத்தோட போவா. இல்லண்டா நிறைய பேர் தைரியமா பெண்கள் எங்களுக்கு ஆன்மா இருக்குது அப்படின்னு போறாங்க. எங்களுக்கு ஆன்மா இருக்குது, எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஆனா ஆன்மா இருக்குதுன்னு சொல்ற பெண்ணும், நான் அண்மையில போய் ஒரு ரூம் உண்டு, அதாவது
ஹோட்டல்ல ஒரு ரூம் ஒண்டி ஆக்குறதுக்கு போற வழியில நம்ம புக் பண்றோம் ஃபேமிலியோட தங்குறது. அப்ப நான் கூகுள் ரிவ்யூஸ் வாசிக்கிறேன், இது நல்ல இடமா, எப்படி, எந்த மாதிரி இடம். அப்போ ஒரு இடத்துல ஹோம் ஸ்டேன்னு ஒரு இடம் வருது. அதாவது இந்த வீட்டுல போய் இப்ப அவங்க ரூம்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு booking.com அப்படி இருக்குது. அப்ப ஒரு பொம்பளை ஒரு செஷன் போட்டிருக்கிறான், நான் தனிமையில உலகம் எங்கும் சுத்துற ஒரு பெண், நான் அந்த இந்த ரூம்ல இருக்கிறேன், ராத்திரிக்கு என்னுடைய ரூம் கதவை தட்டுற மாதிரி ஃபீலிங் பயங்கரமா இருக்குது, இங்க பொம்பளை தங்க கூடாதுன்னு நான் அடுத்து 2 நாளைக்கு புக் பண்ணினேன், ஒரே நாள நான் போயிட்டேன்றான். எவ்வளவு தைரியமா வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பா. ஒரு பெண்ணுக்கு இயல்பு அந்த பயம் வரும். ஏனென்றா தனியா போற பெண்ணை பத்தி அவருடைய கப்பை பத்தி எனக்கு எதுவும் பேச முடியாது. ஆனா உலகம் எனக்கு போன பெண்களே நம்ம நாட்டுல பயப்படுறாங்க சில இடங்கள்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெண்ணுக்கு கற்பு முக்கியம், தன் கருவை பாதுகாப்பு நல்ல பெண். ஆனா ஐயோடைய இஷ்டம் அதுக்கு எந்த பெருமதி கொடுக்கல, எந்த பெருமையும் கொடுக்கல. ஒரு பெண் ராத்திரி 12 மணிக்கு போங்க, உங்களுக்கு தைரியம் இல்லையா கேட்கிறாங்க. தைரியம் என்பது உடல்ல உள்ள விஷயம், பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறாரு. ஒருத்தனுக்கு நல்ல தைரியம் இருக்கின்றதுக்கு சாக்குல 10 கோடியை போட்டு நடு சந்தில சுத்திட்டு இருந்து ஏதாவது மோட்டர் பண்ணி அவன் செத்து போனா அது மடத்தனம் என்று நாம சொல்லுவோம். இந்த நாட்டுல எத்தனை பெண்கள் செத்து போயிருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் செத்து போயிருக்கிறாங்க. சாதாரண மீறிகம ஒரு பெரும் வழக்கு போச்சு. அதாவது ட்ரெயின்ல ஏறின வடை விற்கிறவர் ஒரு பெண்ணை கொண்டிருந்தார். ஏன் கொண்டிருந்தார் வாக்குமூலம் கேட்கிற நேரம், எல்லா நாளும் ஆபீஸ் முடிஞ்சு ட்ரெயின்ல போவாங்க, நான் வடை வித்துட்டு வருவேன். ஒரு பெண்ணை எல்லா நாளும் இப்படி மொடனா உடுத்துட்டே வருவா. நான் குறி வச்சேன், நான் நிஜமா என் பிள்ளைகளுக்கு வடை வித்து விற்கதான் நான் வந்தேன். ஆனா அந்த பெண்ணை பார்த்த உடனே என் சிந்தனை மாறிட்டு நான் ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணினேன். ஒரு நாள் நான் மீரிகம ஸ்டேஷன்ல இறங்கினேன், அவருக்கு பின்னாடியே போனேன். அவ கிடையாத தனியா நடந்துட்டு போனா. நான் அன்றைக்கு ஒண்ணும் பண்ணல, நான் என் மனசுல பதிவிச்சிட்டேன், இவளோட நான் வாராகணும்னு நினைச்சிட்டேன். இன்னொரு நாள் அதே வரவிக்கிறேன், அப்படியே அதே ஸ்டேஷன்ல இறங்கினேன். அவ பின்னாடியே போய் யாரும் இல்லாத அந்த பாறை இந்த ஏரியாவில் அவள் நடந்து போகிற நேரம் அவளோடு நான் தப்பாக ஈடுபட்டு அவள் குதிர ஆரம்பித்தால் நான் கத்தை நெருக்கி கொய்விட்டேன். நான் செட்டாகி போயிடுறேன். நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறான் எல்லா இடங்களிலும் கேள்விப்படுகிறது என்றால் அதுக்கு பொடிகார்டு கொடுக்கணும் என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம். அன்பிற்குரிய தாய்மார்களே, இந்த மார்க்கத்தை விட்டு என்ன கவலை தெரியுமா? ஹாத்தமுல் அன்பியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மிக அற்புதமாக நமக்கு அல்லாஹ்விடம் இருந்து எடுத்து கொண்டாந்து சொன்னா, இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு வெறுப்பா, இது வேணாமா, ஹிஜாப் போட்டா கேவலமா, ஃபங்க்ஷன் அப்படி எடுக்கணுமா, இந்த கல்யாணத்துல மட்டும் அதை பேசாதீங்க, இப்பயும் நாங்க மையத்தோடு மாதிரி இருக்கணும், சந்தோஷமா இருக்க கூடாதா, விதம் விதமா உடுக்கணும், கொண்டைகளை காட்டணும், அந்த மாதிரி இருக்கணும், வெட்கமாக இருக்கிறது. இது வேற சமூகமாக பிரச்சனை இல்லை, இது இஸ்லாமிய சமூகம், பெருமானாருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே உள்ள சமூகம். பெருமானார் முகத்துல கரியம் பூசலம் மாறி பண்ற நேரம் நமக்குள்ள கல்வி வெடிக்கணும். தாய்மாரி கல்வி வேதனைப்படும். பெருமாள் தெரு தெருவாக இதை சொன்னார்கள், நீ உங்க அதிகமாக நரகத்தில் கண்டேன் என்றாங்க, வேணாம் என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒழுக்கங்களை சொல்லி தந்தார்கள், அந்த ஒழுக்கங்கள் நடு சந்தியில் வைக்கப்படுகிறது என்று சொன்னார். மார்க்க கல்வி என்பது போதிக்கப்படவில்லை, பேசப்படவில்லை, அல்லது பேசுகிற சபைகளுக்கு மக்கள் அதிகமாக கலந்து கொள்ளவில்லை. ஏண்டா இன்றைக்கு ஒரு பயான் பள்ளிவாசல் நீங்க சொல்லணும் உங்க நிர்வாகிகள், எங்களுக்கு மார்க், நீங்க எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருங்க, எல்லாம் ஹிஃபுல் பண்ணி முடிச்சிருங்க, ஹதீஸையும் படிச்சு முடிச்சிருங்க. இப்ப உங்களுக்கு ஒன்றுமே தேவைன்னு ஒரு கட்டம் வருமா? வல்லாஹி இல்லை, வல்லாஹி இல்லை. எல்லா நாளும் நீங்க ஒரு கிழமைக்கு குர்ஆனோட தூரமானா உங்க பேச்சு அல்லாஹ்வோட பேசுறதுல குஷு இருக்காது, உங்களுக்கு கண்ணீர் வராது. எல்லா நாளும் மார்க்கத்தோட தொடர்பு இருக்கிறது. இஸ்லாம் 5 வக்து தொலை சொன்னது ஏன்? அல்லாஹ்வோட ஏதாவது ஒரு துவா கேட்டு அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும் தானே, நீங்க ஏன் திரும்ப திரும்ப துவா கேட்கறீங்க? உங்க கல்பு அல்லாஹ்க்கு தெரியாதா? அது வல்ல இஸ்லாம். இஸ்லாம் போதிக்கிற விதம் என்னன்னா, அவன் எஜமா, நீங்க அடிமை, கெஞ்சுங்க கெஞ்சுங்க, எந்த நாளும் கெஞ்சுங்க, அது அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு வர தொடர்பு. இந்த கெஞ்சிட்டே போறதுனால சில துவாக்கள் கபூலாக்கப்படும். அப்ப உங்க 2 கண்ணானே அல்லாஹ்வை பார்க்கணும் என்ற ஒரு ஃபீலிங் வரும், அல்லாஹ்வோட பேசணும் என்ற ஒரு ஃபீலிங் வரும், ரப்பே உன் பக்கத்துல நிக்கணும் மாதிரி துடிக்கும் கல்வி. அந்த இடம் வரும் வரைக்கும் அதுதான் இஸ்லாம் இப்படி சொல்லுது. வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் அல்லாஹ் உங்களுக்கு தருவது அது கோபத்தில் ரஹ்மத்துக்கு. ஏன் அந்த ரஹ்மத் தெரியுமா? அல்லாஹ் அப்படி பிரச்சனை தர நேரம்
தூக்கமா இருக்கிற நமக்கு அந்த தூக்கம் கொஞ்சம் குறைஞ்சிரும். தஹஜ்ஜுல எழும்புவோம், கண்ணால ஓடும், அது ரப்போடு பேசுவதனால் ரப்பு தந்ததை நினைக்கிறோம். முழு உலகமே தூங்குற நேரம் அந்த அடியான் இறைவனோட கொஞ்சுவான், தன் இறைவனோட பேச ஆரம்பிப்பான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு. யார் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடினால் அல்லாஹ் அவனை சோதிக்க தொடங்கி விடுவான். சோதனை குறைஞ்சாதான் பிரச்சனை, எல்லாமே கொட்டினாதான் பிரச்சனை. சோதனைகள் நிக்கிற நேரம் இந்த கல்வி சொல்லும், இது ரப்பு, இது ரப்பு, இது ரப்பு. ரப்பு இல்லாமல் இது உங்களுக்கு ஒன்றுமே நகராது, ஒன்றுமே முடியாது என்று கல்வி சொல்லும். தன்னுடைய ரப்போட நெருக்கம் உருவாகும். அல்லாஹ் கோபத்துல இப்ராஹிம் நபியை கொண்டு போய் பச்சை உடம்பு ஹாஜரா அம்மாவை இன்னைக்கு ஜும்மாவுலையும் சொன்னேன், பச்சை உடம்பு அவங்களுக்கு இப்பதான் புள்ள கிடைச்சிருக்கு, பால் குடி மறக்கல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்மாயில கொண்டு போய் அலைஹிஸ்ஸலாம் அவரை கொண்டு போய் பக்கா, அப்ப மக்கா இல்ல பக்கான்ற ஊர்ல அவங்களையும் அவன் வைஃபையும் புள்ளையும் விட்டுட்டு போற நேரம் யாராவது மிருகத்தனம் உள்ள ஒரு ஆள் கூட தன் பச்சை உடம்பு இவங்க அதாவது பால் குடிக்கிற பருவத்துல உள்ள புள்ளைய எந்த வாப்பா விட்டுட்டு போவாங்களாம்? அப்ப அல்லாஹ் கோபப்பட்டான் இப்ராஹிம் நபியோட, இல்லை அல்லாஹ் ரொம்ப இறக்க அவரோடைய, அப்பயே அந்த இடத்துல விட்டுட்டு போக சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய இறக்கத்தை காட்டணும்டா, இதான் பிரச்சனை. அல்லாஹ் கொண்டு போய் விட சொன்னது ஏன் தெரியுமா? எல்லாரும் போன போறோம், உலகமே நினைக்கும் ஹாஜரா செத்துருவாங்க, இஸ்மாயில் செத்துருவாரு. ஏன் உங்களை கொண்டு போய் பாலைவனத்துல போட்டுட்டு யாருமே இல்லாத இடத்துல, கண்ணுக்கு தெரிகிற இடத்துல, கிராமங்கள் இல்லாத இடத்துல, கடுமையான வெயில்ல, ஒரு கிணறு தண்ணி இல்ல, கையில ஒரு சாப்பாடு இல்லைன்னா நீங்க மெல்ல மெல்ல நடந்து போவீங்க. நீங்க நடந்து போற பகுதியில எங்கேயுமே குடியிருப்புகள் உங்களுக்கு தெரியாட்டி நிச்சயமா நீங்க செத்து போவீங்க. அதான் உண்மை. ஹாஜரா அம்மா விட்டுட்டு போற நேரம் இப்ராஹிம் நபி கையில கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சோண்டி ஈச்ச பழத்தையும் கொடுத்துட்டு போறாங்க. கால்குலேட் பண்ணி பார்த்தா 10 வருஷத்துக்கு வாழையில ஒரு கொஞ்ச நேரம் நாளைக்கு வேணுமானா அது ஓகே. அவர் என்ன பவுசரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஆகவே உங்களுக்கு தேவைன்னு அந்த பவுசர்ல இருந்து எடுத்து தண்ணியை குடிப்பீங்க அப்படியா சொன்னாரு? ஹாஜர் அம்மா மலைக்கு மேல ஏறி பாக்குறாங்க, சஃபா மலைக்கு மேல. கண்ணுக்கு தெரிகிற தூரத்துல தண்ணி தெரியுதே இல்லை, எங்கேயும் கிணறு இல்லை, மனிதன் இதுக்கு முன்னாடி அந்த பூமியில வாழ்ந்ததே இல்லை. இன்றைக்கு மக்கா மிக பெரும் ரஷ்யான ஒரு சிட்டியா இருந்தாலும் அன்றைக்கு யாரும் இல்லை, எங்கேயுமே ஒண்ணு இல்ல. அவங்க இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு மரம், அது நிலத்தர்ற ஒரு மரம், சாப்பாடு ஒரு மரம் இல்ல. இவனா அவங்க வாழ்ந்தாங்கன்னா ஒரு பாலைவனத்தை கொண்டு போய் விட்டா தண்ணியும் இல்ல, சாப்பாடும் இல்ல, ஹஸ்பண்டும் போய் விட்டாருங்க விட்டா அது மிக பெரும் அற்புதம் வாழ்ந்தது. அவங்க வாழ்ந்தது மட்டும் இல்ல, அவங்க சாகல. அவங்களுக்கு அல்லாஹ் ஜம்சம்ம கொடுத்தது வேற, அது மட்டும் இல்ல, அந்த குடும்பம் வாழ்ந்தத நீங்க போய் யாரு வீடியோ பண்ணினாலும் எந்த போட்டோ பிடிச்சு வச்சாலும் அதெல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சிரும். இப்ப நான் எடுக்கிற இந்த வீடியோ இது கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிரும், அவ்வளவுதான். இவங்க எடுக்கிற வெட்டிங் போட்டோஸ் எல்லாம் அழிஞ்சு போயிரும். ஆனா அந்த பொம்புள்ள அந்த பெண் தன் மகனோட தனித்து நிக்கிற பெட்ரூம் இருக்கல, ஏர் கண்டிஷன் இருக்கல, கணவனுக்கு அல்ல கோபத்தில செஞ்சான். நைட்ல எந்த பெட்ஷீட்டால தன் புள்ளைய போத்தினாங்களோ தெரியாது, வெறும் பாலைவனத்து மண்ணு. ஏதாவது வந்து சத்தம் கேட்டா கூட பதறி போயிருவாங்க. ஒரு ஆண் பிள்ளை இல்லை, அவங்க பக்கத்துல அவங்க அம்மா இல்ல, அவங்க வாப்பா இல்ல, இந்த பிள்ளையோட வாப்பா இல்ல, யாருமே இல்ல. எப்படி தூங்கிருப்பாங்க ராத்திரிக்கு? நிலாட வெளிச்சத்தை தவிர வேற எந்த வெளிச்சம் இல்லை. இரவானா பயங்கரமா இருக்கு. ஒரு பெண் அதாவது நடு பாலைவனத்துல தன்னன் தனியா நிக்கிறான். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லி காட்டுறான்? அந்த பூமி பரக்கத்து செய்யப்பட்ட பூமி, நான் காப்பாற்றுவேன் வாக்குறுதிய இப்ராஹிமுக்கு அந்த குடும்பத்துக்கு காட்டணும். நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா நான் பாதுகாப்புன்றது காட்டணும். என்னாச்சு? அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போனா எல்லாம் முடிஞ்சிடும். அந்த அம்மாக்கு என்ன நடந்துச்சுன்றத வீடியோ கிளிப்ப இன்னைக்கு ஹரத்துல லைவா நடக்குது. என்ன அமெரிக்கர்கிட்ட போய் கேட்டா ஆஜர் அலிஸ்லாம் தெரியுமா? ஆமா. இஸ்மாயில் அலிஸ்லாம் தெரியுமா? ஆமா. சைனால போய் கேட்டா முஸ்லிம் ஆமா தெரியுமா? ரஷ்யால போய் கேட்டா தெரியுமா? உங்களை தெரியுமா? இவங்க எடுக்கிற இந்த மாதிரி வெட்டிங் தெரியுமா? இப்படி எடுத்து போறாங்களே, இந்த மாதிரி பெரிய வெட்டிங் ஷூட் அடிச்சு இந்த மாதிரி
நாங்க ஊருக்கே எடுக்கிறோம். இதெல்லாம் தெரியுமா உலகத்துக்கு? எத்தனை காலத்துக்கு பாதுகாக்க போறாங்க? நானா நீயா? அந்த ஹோல்ல நான் எடுக்கிற வெட்டிங் மாதிரி எவனும் எடுக்க கூடாது. அந்த அளவுக்கு விபச்சாரத்துக்கு நெருங்கிய வெட்டிங். இதோட வார்த்தைகள் பயன்படுத்த இயலாது. அவ்வளவு மோசமான முறையில் பெண்கள் நடக்கிறார்கள். எதையெல்லாம் இஸ்லாம் மறைக்க சொன்னதும் அவைகளை எல்லாம் மிக தெளிவாக காட்ட வெட்கக்கேடு. முஸ்லிம் சமுதாயம் புறக்கணிக்க வேண்டிய சபைகள் இவைகளை புறக்கணிக்க வேண்டும். அல்லாஹ் இவையெல்லாம் வீடியோ பண்றாங்க, இவையெல்லாம் பாதுகாக்க பார்க்கிறாங்க. ஆனா ஒரு பெண் தன்னுடைய பிள்ளையோட தண்ணி தாவத்தில் துடித்தார்கள். அந்த பெண் ஓடினார். சஃபாக்கு ஏறி பார்த்தா, மறுவால ஏறி பார்த்தா, இப்படி 7 தடவைகள் அந்த ஓட்டம் இருந்தது. இந்த வீடியோவை அல்லாஹ் அழிக்க விரும்பல. யாரும் போய் கேமரால பிடிக்கல, வாட்ஸ்அப்ல போடல, பேஸ்புக்ல போடல. முஸ்லிம் நாடுகளுடைய பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ்மார்கள் வந்தாங்க. ஒரு பெண் ஓடினாவா, அதுக்கு முழு உம்மத்தும் அங்க போனா, உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போனா ஓடணுமா? ஏன் நாங்க இங்க ஓடணும்? ஏன் நாங்க இங்க நடக்கணும்? ஒரு பெண்ணு தன் புள்ள காலடிச்சு அழுகிற நேரம், தண்ணீருக்கு விரைச்சி அழுகிற நேரம், பாலும் வராத நேரம், தொண்டை தண்ணி வத்திருக்கிற நேரம், தண்ணிக்காக வேண்டி ரப்பிடம் முறையிட்டா, ரப்பு பதில் கொடுத்தது இன்றைக்கு வரைக்கும் கண்ணு முன்னாடி ப்ரூஃப் ஆக்கப்பட்டு, நீங்க போய் இமிகிரேஷனை கொண்டு போய் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போனீங்கன்னா தூக்கி வீசுமா? வாட்டர் அலௌட் இல்ல. பிளைட்ல போனா அவங்க ஒரு லிமிடெட் வாட்டர் தருவாங்க, குடிங்க. வாட்டர் பாட்டில் பிளைட்டுக்கு எடுக்கலாது. ஆனா அமெரிக்காக்கு போற ஏர்லைன்ஸ்ல கூட, அமெரிக்காக்கு போற பிளைட்ல கூட ஜம்சம் கொண்டு போகப்படுகிறது. முழு உலகத்திலே முஸ்லிம்கள் அதிகமானவர்கள் தன் தொண்டையை ஜம்சம்மால் நிறைத்திருக்கிறாங்க. நீங்க போய் வாஷிங்டன் தண்ணி குடிச்சிருக்கிறீங்களா? நியூயார்க் தண்ணி குடிச்சிருக்கிறீங்களா? லாஸ் ஏஞ்சல்ஸ் தண்ணி குடிச்சிருக்கிறீங்களா? ஒரு அமெரிக்கன் வேறோட தண்ணி குடிச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆனா முழு வேர்ல்டுல முஸ்லிம்கள் ஜம்சம்மால் தன் தொண்டையை நிறைத்திருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா மக்கள் வேறோட மக்கள் தொண்டையை நினைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் போய் பாத்தீங்கன்னா ஹரத்துல ரஷ்யாவே இருக்குது. மக்கள் ஓடுறாங்க, சஃபாவுலே மறுவாலை சை செய்யறாங்க. ஏனப்பா? ஒரு பெண் தன் புள்ள அழுகிற நேரம் தன்னன் தனியா பாலைவனத்தில் நின்று, இந்த பாலைவனத்து பெருவீதியில் அல்லாஹ் 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 இடத்துல குந்தாம ஓடி போய் தூரத்துல யாராவது வருவாங்க கேட்கிற நேரம் ரப்பி பதில் கொடுத்த காட்சி தான் அந்த தண்ணி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வீடியோக்களை அல்லாஹ் பாதுகாத்து ரிலீஸ் பண்ணினான். உலகம் சேர்ந்து அழிக்க நினைச்சாலும் அழிக்க முடியாது. இது அந்த தீனுடைய பெருமதி, இது அந்த தீனுடைய பெருமதி. இன்னைக்கு உள்ளவங்க வெஸ்டர்ன் வேர்ல்ட் சொல்லுகிற பெருமதியை நோக்கி போறாங்க. எங்களுக்கு ஆடம்பரமா வாழணும், எங்க பேர்கள் ஊருக்கு எடுப்படணும், 4 பேர் எங்களை பத்தி பேசணும். ஒரு நூற்றாண்டு பேசுவாங்களா? உங்க திருமணத்தை நூற்றாண்டு பேசுவாங்களா? நீங்க எடுக்கிற வெடிங்க நூற்றாண்டு பேசுவாங்களா? 1000 வருடங்களாக இன்றைக்கும் ஹாஜரா ஸலாமுன் அலைஹா ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள பெரும் பணக்காரர்கள் 55 மில்லியன், 2.5 மில்லியன், 25 லட்சம், 50 லட்சம் கொடுத்து ஹஜ்ஜுக்கு போறாங்க. அங்க போய் ஹராத்தை உடுத்துட்டு ஓடுறாங்க. ஒரு பொம்பளை ஓடினாவா, அல்லாஹ்வுக்கு பிடிச்சிச்சாம். அது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் என்றான் அல்லாஹ். ரொம்ப பெரிய எவரெஸ்ட் மலை அல்லாஹ் சின்ன மண்டல்ல. அந்த பெண்ணு காலை வைத்த அந்த மண்ணை இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த மரியாதை. என்னை தாய்மார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? தீனை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். தீனுடைய பெருமதி. ரப்பை நெருங்கி நெருங்கி போகிற நேரம் அந்த கல்பு ரப்பை தேடும். ரப்பே உன்னோட பேசணும், ரப்பே உனக்கு பக்கத்தில் வாழணும், ரப்பே நீ என்னை பார்க்கணும், ரப்பே நான் உன்னை பார்க்கணும், ரப்பே. இந்த உணர்வு எப்போ வரும் தெரியுமா? பிரச்சனை முத்தி போகிற நேரம் அல்லாஹ்வுடைய உதவி வரும். இந்த உலகத்தில் யாரு தலையிட்டாலும் யாருக்கும் தலையை போட இயலாது. மக்கால இருக்க அவங்களுக்கு யாரு போய் தண்ணி கொடுக்கிறது? எவ்வளவு தண்ணி கொடுக்க போறாங்க? எவ்வளவு மோசம்? ஜம்சம் வத்தாதான். அது வத்தவும் இல்லை, வத்திரத்துக்குரிய அறிகுறியும் இல்லை. அது ஆச்சரியமான கிணறாக போய்விட்டது. உலக மாந்தர்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ் நாடியுடைய தொண்டைகள் அத்தனை நினைக்கிறான். இந்த பள்ளியில வந்திருக்கிறவங்க ஜம்சம் குடிக்காதவங்க யாருன்னு கேட்டா யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. நான் சத்தியம் பண்ணி சொல்லிடுவேன். அவ்வளவு கான்பிடென்ட் ஒரு முஸ்லிமுக்கு பேசலாம். இது ரப்புடைய பிளான், நாங்க போட்ட பிளான் இல்ல. நாங்க தண்ணி குடிக்க நினைச்சோம் போயிட்டு முஸ்லிமுக்கு அது தோத்து போவோம். நாமோட தண்ணி எடுத்து குடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? தோத்துரும். ரப்பு போட்டா அது நடக்கும். அல்லாஹ்வுடைய அது நடக்கும். இதுதான் அல்லாஹ் சோதிக்கிற நேரம்.
அவர்களை சோதிச்சது புள்ள கிடைச்சி அவங்களை தனியாக்கி கேவலப்படுத்த இல்ல. இப்ராஹிம் நபி திரும்பி வர்ற நேரம் அவங்க பாக்குறாங்க தன் புள்ளையும் மனைவியும் சந்தோஷமா வாழ்றாங்க. அவர்களுக்கு தேவையான ரிஸ்க் அங்க கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது ரப்போட உறவு வைக்கிற நேரம், சோதனைகள் நேரம் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கிஃப்ட், அல்லாஹ்வோட நெருங்கிறது. தாய்மார்களை நான் ஏதை பேசலாம் தெரியுமா? இந்த மார்க்க கல்வியை திரும்ப திரும்ப படிக்கிற நேரம் இந்த கல்வி ஏங்கும். எப்படி ஒரு புள்ள உம்மாவை பார்க்கணும், உம்மாவோட பேசணும். என் உம்மாண்டி சின்னத்துல குட்டி போட்ட பூனமாறு சுத்துறோம், உம்மா எங்கேயாவது விட்டுட்டு போனாங்க தேம்பி தேம்பி அழுகிறோம். தன்னுடைய ரப்போட அப்படிப்பட்ட ஒரு நேசம், அதை தாண்டி ஒரு நேசம் வரும். தன் ரப்போட இரவெல்லாம் பேசி அடியார்கள் ரப்பை நேரடியாக பார்க்கிற நாளை நோக்கி அவர்களின் கல்வியை ரெடியாக்குவார்கள். ரப்பே உன்னை பார்க்கலாமா ரப்பே? பெருமாள் ஒரு நாள் இரவு அமர்ந்திருக்கிறார்கள், தோழர்கள் பக்கத்தில் நிற்கிறார்கள். அன்றைக்கு பூரண சந்திரன் உள்ள நாள். பொறை ரொம்ப தெளிவா வழங்குது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த பொறையை நீங்க எவ்வளவு தெளிவா பார்க்கறீங்களோ உங்க ரப்பை நீங்கள் அப்படி பார்ப்பீர்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படி பார்ப்பீர்கள் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். கல்வியிலே அந்த சிந்தனை வரணும் தாய்மார்கள். மார்க்க கல்வி என்பது எங்களை அதாவது மனித புனிதராக மாத்துற ஒரு கல்வி. ஆனா எது கேவலமோ எது அசிங்கமோ அதை நோக்கி நம்முடைய யுவதிகள் பறந்து போகிறார்கள். ஆடை கலாச்சாரத்துல அவங்க அணிகிற மாதிரி இறுக்கி அணியணுமா, அவங்க எல்லாம் வெட்டி அணிகிறாங்க, கேவலமா அணிகிறாங்க. ஒழுக்கம் என்றா என்னன்னு புரியல, அடக்கம் என்னன்னு தெரியல, குடும்பத்தோட சில பகுதிகளுக்கு போக முடியல, அவ்வளவு மோசமான நடத்தையை வச்சிருக்கிறாங்க. அந்த நடத்தைகளை பார்த்து நம்ம யுவதிகள் ஆசைப்படுறாங்கன்றா காரணம் தப்பு. பெரியவர்களே, உங்களுடைய குற்றம். நான் அந்த யுவதிகள் மேல குற்றம் சொல்ல மாட்டேன். நீங்க எத்தனை மஜ்லிஸ்களுக்கு உங்க பிள்ளையை கொண்டு வந்தீங்க, எத்தனை தடவை குர்ஆனை ஓட வச்சீங்க, எத்தனை தடவை பயான்கள் கொண்டாந்து உட்கார வச்சீங்க. வீட்டுல நிறைய வேலை, நீங்க பிஸியா, இன்னைக்கு பயான் தேவையில்லை, யூடியூப்ல பாப்போமே, பேஸ்புக்ல பாப்போமே. மெல்ல மெல்ல சைத்தான் உங்களை நெருங்கினான், அந்த மஜ்லிஸ்குள்ள பழக்கத்துகளை எடுத்தான், நீங்க மஜ்லிஸ்களுக்கு போறதை விட்டுட்டீங்க. அதனால சில பேருக்கு அந்த மஜ்லிஸ் தேவையான உணர்வு வர்ற நேரம் பள்ளிவாசல்களும் அந்த மஜ்லிஸ்கள் வேண்டாம் என்று நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மா நடக்குது, தொழுகை நடக்குது, போக பண்றாங்க. பெண்களே, உங்க உரிமை பள்ளியில நீங்க கேட்கணும். எங்களுக்கு பயான் நடத்தணும், எங்களுக்கு பள்ளிவாசல் பேசிப்போம், எங்க பள்ளிவாசல் இமாம் எங்களுக்கு நடத்தணும். நாங்களும் மார்க்கத்தை படிக்கணும், நுணுக்கமா படிக்கணும். எங்க பிள்ளைகளை நடுத்தெருவுல நடு சந்தியில சீரழிக்க முடியாது. அவர்களுக்கு மேல் இந்த இல்ம் போய் சேரணும். அவர்களுக்கு அந்த இல்ம் போகிறது மிக மோசமான இல்ம், மிக அதாவது ஒரு கேவலமான. அவங்களை பார்த்து உங்களுக்கு கண்ணியமா வழங்குதா? நீங்க ஹிஜாபோட போய் பாருங்க, உங்களுக்குரிய கண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அறக்குறையா போய் பாருங்க, அந்த கண்ணியம் கிடைக்காது. எத்தனையோ பெண்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்ததற்கு பிறகு ஹிஜாபுக்கு பிறகு அழுகிறார்கள், ஹிஜாபுக்கு பிறகு அழுகிறார்கள். ஃபேமஸான ஒரு ஆக்டர், எனக்கு அவங்க பேர் ஞாபகம் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு வீடியோ காட்டினார்கள். அழுது உம்ராவை போய் நீங்க பார்த்திருப்பீங்க. பேரான அவங்களோட இந்த தமிழ் ஆக்டர் ஒரு ஆள் முஸ்லீம் தான், மும்தாஸோ அவ என்ன பண்றான்டா, அவ அழுது ஒரு வீடியோ காட்டுறாங்க. ரப்பே, நான் இந்த அசிங்கமான ஆடை அணிஞ்சு எந்த காலால ஆடினோனோ அந்த காலாலே ரப்பே நீ என்னை ஹரத்துக்கு எடுத்திருக்கிறீங்க என்று அழுகிறா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் அந்த ஆட்டம் போட்டார்களோ அவங்க கல்விகளில் ரப்பை அந்த ரப்போடு தன் உறவை வைத்ததற்கு பிறகு அவங்க சொல்றாங்க, அந்த ராகத்து அந்த வாழ்க்கையில இல்ல, கனவிலும் அந்த வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது. அவர் கெஞ்சி கேட்கிறார், என்னுடைய மரணத்துக்கு பிறகு அந்த அசிங்கத்தை வச்சு என்ன சீரழிச்சிடாதீங்க கேட்கிறார். அது அசிங்கம் என்கிறார். இன்றைக்கு உள்ள யுவதிகள் அந்த படங்களை பார்த்துட்டு அது கௌரவம் என்கிறார்கள். நடித்த பெண் சொல்லுகிறார், இது அசிங்கம். ரப்பே, நான் அவ்வளவு மோசமாக நடந்துட்டேன். இன்றைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்ட் அவர்கள் வாழ்ந்து விட்டு கல்வியில் அமைதி இல்லை, எல்லாமே இருக்கிறது. வீட்டுல என்ன குறை, எல்லா ஐட்டம் இருக்குது, எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது, எல்லா லக்ஸரி லைஃப். ஆனா கல்வியில நிம்மதி இல்லை, தேடுகிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாம் ஒரு சொல்யூஷன், ஹிஜாபை போடுகிறார்கள். எந்த பெண்ணுக்கு முந்தானிய போட்டு தலையை மறைக்க சொன்னா கஷ்டமா? ஐரோப்பாவுல இஸ்லாமுடைய வாடை கிடைக்காத பெண்கள் கண்ணியால் வாடுகிறது, கண்ணீர்.
ஹிஜாபை போட்டுக்கொண்டு அல்லாஹ் என்னை கௌரவித்திருக்கிறார். இந்த ஹிஜாப் எனக்கு ஒரு மிக பெரும் ஆபரணமாக இருக்கிறது, நான் விரும்புகிறேன் என்கிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஐரோப்பா பெண்ணுக்கும் ஹிஜாபுக்கும் என்ன சம்பந்தம்? ஐரோப்பா பெண் எப்படி தலையை மறைப்பா? உங்களுக்கு உண்மையாக அவருடைய கஷ்டம் தெரியாது. ஏன்னா நம்ம நாட்டுல எந்த தடையும் இல்லை, ஹிஜாப் போட்டு போகும். சில நாடுகளில் ஹிஜாபை போட்டு போவதே பெரிய பிரச்சனை. ஆனால் தைரியமாக பெண்கள் தலையை மறைத்து போகிறார்கள். மிக மோசமான முறையில் ஏளனமாக கேவலமாக பேசுவார்கள். அவைகளை தாங்கி பிடித்துக் கொண்டு சில பெண்கள் பயணிக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். யாரு நிர்வாணமாக போனார்களோ அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தங்களை மறைக்கிற நேரம் முஸ்லிம் குடும்பத்தை சார்ந்த பெண்கள் இன்றைக்கு கௌரவமான ஆடைகளை நீக்கிவிட்டு நாங்கள் வெஸ்டர்ன் மாறி வாழப் போகிறோம், எங்களுக்கு அந்த டெனிம் தான் முக்கியம், எங்களுக்கு இப்படித்தான் முக்கியம் என்று அரை குறையாக போகிற நேரம் கல்வி வேதனைப்பட வேண்டுமா படக்கூடாதா? தாய்மார்கள், நான் பேசுவதில் நியாயம் உண்டா இல்லையா நீங்கள் பேசுங்கள். நான் பேசுற வேதனை அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தாச்சே. பெருமானார் தன்னுடைய உம்முடைய உம்மத்தை எவ்வளவு நேசித்தார்கள். மக்களே மக்களின் இறுதி நேரம் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஜன்னாவுடைய வாழ்க்கைக்கு தயாராகிக் கொள்ளுங்கள் கெஞ்சி கேட்டார்கள் ரசூலுல்லாஹ். 7வது நேரம் கடைசி நேரம் மிம்பரில் ஏறினார்கள். ஆயிஷா அம்மா சொன்னார்கள், அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு நடக்க முடியாது. புதன்கிழமை கடுமையான கூதல் ரசூலுல்லாஹ்வுக்கு நடுங்கிறது. கடுமையான சூடில் நடுங்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு ஏறாது. பெருமாள் போர்வையை போத்திக் கொண்டார்கள். நான் ஒப்பந்தம் வாங்க போகின்றார்கள். மிம்பருக்கு ஏறி நிறைய பேசினார்கள், கெஞ்சி கேட்டார்கள். நான் போகிறேன் என்றார்கள். எனக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கும் இடம் ஹவுல் என்றார்கள். மக்களே ஜன்னா ஜலனத்தை பற்றி பேசினார்கள். ஜன்னாவுக்கு நான் உங்களை அழைத்து விட்டேன் என்றார்கள். மரணிப்பதற்கு 82 நாட்களுக்கு முன்னாடி பெருமாள் உரை நிகழ்த்தினார்கள். அதான் அரஃபாவுடைய பேருரை. அந்த உரையை பார்க்கக்கூடிய அறிஞர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பெருமாளுடைய வசியத் என்றார்கள். பெரியமாவுடைய வசியத் என்றார்கள். ஹஜ்ஜத்துல் விதான்னு சொல்லுவார்கள், ஹஜ்ஜத்துல் வதான்னு சொல்லுவார்கள். இறுதி உரை ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உரையில பெருமானார் வந்து நிற்கிறார்கள். 10 பேருக்கு பேசின ரசூலுல்லாஹ், 50 பேருக்கு பேசின ரசூலுல்லாஹ், 100 பேருக்கு பேசின ரசூலுல்லாஹ். தன் வாழ்க்கையில் இறுதியான கட்டத்திலே ரசூலுல்லாஹ் ஹரத்துக்கு வர்றதை கேள்விப்பட்டு கிராமத்தில் இருந்த எல்லா மக்கள் வந்தார்கள். இன்றைக்கு ஒரு 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருவர் இஸ்லாத்துக்கு வருவது அருது. இன்றைக்கு வெள்ள டிரெஸ்ஸோடு அரத்தை நோக்கி அரபுகள் வந்து விட்டார்கள். பெருமானார் இப்படி திரும்பி பார்க்க அந்த தூரம் வரைக்கும் மக்கள் தன் கண்ணை எங்கு தெரிகிறதோ அதெல்லாம் தாண்டி 10,000-ஆ 20,000-ஆ 30,000-ஆ ஹேண்ட்பில் இல்லை, பேஸ்புக் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை. ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இறை தூதருக்கு லாஸ்ட் மூமெண்ட்ல இந்த அல்லாஹ்வுடைய வெற்றி உதவியை காட்டுவதற்கு விரும்பினார். பெருமானார் இப்படி நிற்கிறார்கள். அடிக்க வந்தவர்கள் உதைக்க வந்தவர்கள் முன்னாடி நிற்கிறார்கள். ஷஹாதத்தை சொல்லியிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் தன் அடக்கத்தை மேற்கொண்டார்கள். ஆணவமாக பேசவில்லை, மிக அடங்கினார்கள். தன்னுடைய தலை தெரிகிறது. மக்கள் பல்கி பெருகி விட்டார்கள். பெருமானார் மைக் பிடித்து பேசவில்லை. நான் இங்கே வரப்போன்று துண்டு பிரசவம் கொடுக்கவில்லை. அந்த உரையை கேட்ட சஹாபாக்கள் அதை பின்னாடி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எழுதிக் கொள்ளுங்கள் என்றார்கள். நன்றாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் எந்த உரைக்கும் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார், எழுதிக்கோவே அந்த ரசூலுல்லாஹ். அதனால் அந்த உரை இன்றைக்கு வரைக்கும் நிறைய பாதுகாப்போடு இருக்கிறது. பெருமானார் ஆரம்பித்தார்கள். அடுத்த ஆண்டு இந்த மாநாடு நடக்கிற நேரம் உங்களோட நின்று நான் பேசுவேன் எனக்கு தெரியாது என்று ஆரம்பித்தார். அறிஞர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 82 நாட்களுக்கு முன்னாடி பெருமானார் தன் மரணிக்க போகிற செய்தியை சூசகமாக சொன்னார் உம்மத்துக்கு. அடுத்த ஆண்டு ஹஜ் நடக்கும், மரணம் மவுத் அதாவது மறுமை வரைக்கும் நடக்கும். ஆனா அடுத்த ஆண்டில் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த இடத்தில் நின்று அரஃபாவுடைய பேருரை நடத்துவாரா என்று தெரியாது என்றார்கள். அது உண்மையாக அவர் நடத்தவில்லை. அடுத்த ஆண்டு மௌத்தாகி விடுவார். பெருமானத்துடைய பிரியாவுடைய உரை அந்த மக்களுக்கு நிகழ்த்தினார்கள். என்ன சொல்லி இருப்பார்கள் தெரியுமா? அதுக்கு வசியத் என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வசியத். என்ன வசியத்து செய்தார்கள் தெரியுமா? மக்களை என் வசியத்தை அறிவிக்கிறேன் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வசியத்தை அறிவிக்க போறாங்க? என் குடும்பம் தான், என் சொத்தெல்லாம் குடும்பத்துக்கு கொடுத்துருங்க, இதெல்லாம் கொடுத்துருங்க. ஒரு வசியத்து காணும். என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் வருகிற நேரத்தில் பெண்களை துடிக்க துடிக்க புதைத்தீர்கள். அவர்கள் துடிக்க துடிக்க மண்ணுக்குள் போனார்கள். ஆம்பளை சிங்கம் என்றீங்க, பொம்பளை கேவலமா பார்த்தீங்க. என் வசியத்தை அறிவிக்கிறேன். எனக்கு பிறகு பெண்கள் விஷயத்தில் நலவாக நடந்துக்கோங்க.
பெண்களை நோவிச்சாதீங்க. இஸ்லாம் ஒரே மார்க்கம். தந்த கணவர்மார்களுக்கு கையெடுத்து கன்னத்துக்கு அறைய கூடாது என்று சொன்ன ஒரே மார்க்கம். பெண்ணோட நியாயமாக நடக்கணும் என்று சொன்ன மார்க்கம். அல்லாஹ் கேட்பான் என்று சொன்ன மார்க்கம். அப்படிப்பட்ட கண்ணியமான மார்க்கத்தில் கணவனும் மனைவி வாழணும் அல்லாஹ்வுடைய இல்லையாங்களே. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வசியத்தை அறிவித்தார். அறிவித்து விட்டு என்னெல்லாம் பேசினார் லஜ்ஜத்துல் விதாவுல. தன்னுடைய பிரியாவுடைய உரையை கொஞ்சம் போய் பாருங்கள் தாய்மார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மார்க்கம் நம்மளை வழிநடத்தக்கூடிய விதம், அவை ஒவ்வொன்றுமே பார்க்கிற நேரம் பெருமாள் கெஞ்சினார்கள். ஜன்னாவை பற்றி பேசினார்கள். சந்திப்போம் என்று சொன்னார்கள். அந்த சந்திப்பை விரும்பினால் நாம் நம்முடைய ஆசாபாசங்களுக்கு தடை போட்டுக் கொள்ள வேண்டும். எங்களுடைய என்ன ஆசாபாசம் தவறு போறோம்னா என்ன, வெளியில போற நேரம் ஹிஜாபோட போகணும். வீட்டுல கணவனுக்கு முன்னாடி நின்றா மிக அழகாக நிற்கும். இன்றைக்கு உலகம் அடுத்த பக்கம் நடக்குது. வீட்டில் அசிங்கமான கோலத்துல, வெளியில வேற யாரோ கணவர் மாதிரி அழகான வெளியில இப்படி போறீங்கன்னா யாரு பார்க்க போறீங்க, யாரை காட்ட போறீங்க? ஒரு பெண் சபையில நீங்க போறீங்க, ஓகே, பெண்களுக்கு பெண்கள் நீங்க அழகாக நிக்கிறது எந்த தடையும் இல்ல. இஸ்லாம் இதாக்குது. நீங்க ரோட்ல பாதையில போற நேரம் வீட்டுல இல்லாத ஒரு அழகு எடுக்கிறீங்கன்னா இஸ்லாம் சொல்றது உங்க கணவர்மாருக்கு ரெடி ஆகுது. 13 வயசு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா போய் மாலையை கேட்டு போறாங்கன்னா அந்த மாலை தான் காணாம போகுது. எதுக்கு? பெருமானார் என்னை பார்க்கிற நேரம் அழகாக இருக்கணும். சுபஹானல்லாஹ். 13 வயசு ஆயிஷா நாயகிக்கு தெரிஞ்சிருக்கிற ரசூலுல்லாஹ் எப்படி சந்தோஷப்படுத்தணும் புரிஞ்சுக்கோங்க. இந்த சித்தாந்தங்கள் எங்களுக்குள்ள வந்த பிறகு டிவோர்ஸ் கூடி இருக்கும். ஐரோப்பாட சித்தாந்தத்தை நீங்க உள்ள போனாந்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிவோர்ஸ் வரும். முஸ்லிம் எப்படி வாழணும் என்று நீங்க படிச்சிட்டீங்கன்னா அமர்கலமா வாழலாம். அதனால சொல்றேன், ஒரு சமூக வெற்றிக்கு மார்க்கம் தான் தேர்வு. அன்பிக்கினியவங்க நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க கல்வி எந்த அளவுக்கு விசாலமா இருக்குது? உங்க கணவர் மார்க்கம் உங்க வீட்டுக்கு கொண்டு வராம ஏதோ கஷ்டமாயிட்டு, ஏதோ வியாபாரம் நடக்கல, நான் ஆளாளா மட்டும் தான் சம்பாதிப்பேன்றாரு, 6வது எனக்கு லஞ்சம் கொடுத்தனா 7ஆன்றாரு, கொஞ்சம் பொருளாதாரம் சரிஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க பாஞ்சு விட மாட்டீங்க, நீங்க ஏச மாட்டீங்க, திட்ட மாட்டீங்க. அந்த டைம்ல உங்களுக்கே சாப்பிடறதுக்கு வழி இல்லாட்டி ஒரு விருந்தாளி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீங்க எப்படி பாஞ்சு விடுவீங்க? ஆனா கணவன் மனைவி 2 பேரும் பொண்டா இருந்தா இன்னைக்கு லவ் பேசுறாங்க. என்னப்பா லவ் பண்றாங்களா? ஓகே. எப்ப? கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு பின்னாடி காதலிச்சவங்க அவங்க மௌத்து வரைக்கும். அபூ தல்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருந்து ஒரு விருந்தாளியை கூட்டிட்டு வர, யார் வீட்லயும் சாப்பாடு இல்லை, கூட்டிட்டு வந்து வைஃப்ட சொன்னா அதுதான் நிஜமான வாழ்க்கை. வைஃப் என்ன செஞ்சிருக்கணும்? எங்களுக்கே வழி இல்லை, இதுல வேற சாப்பாடுக்கு இன்னொரு ஆளா? அவங்க தான் நிஜமா வாழ்ந்தவங்க. குடும்ப வாழ்க்கையை நிஜமா வாழ்ந்த இஸ்லாம் வந்து உள்ளக்குள்ள நுழையும். தன் கணவர் வந்து சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ் விருந்தாளியை கூட்டிட்டு வந்துட்டேன், சாப்பாடு என்ன செய்வோம்? அந்த அம்மா சொல்றா, எங்க 2 பேருக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லை, நிஜமா இருக்கிறது எங்க மகன்மார்கள், எங்க பிள்ளைகள், அவங்க 2 பேரும் தூங்க வைப்போம். இன்னைக்கு நாங்க விருந்தாளியா புள்ளையான்னு பார்த்தா, ஏய் புள்ளட சாப்பாடு சாப்பிட்டு போறாங்க, நீங்கன்னா மாப்பிளமா இருக்கலாம், நீங்க உங்களுக்கு ஒரு சொரணே இல்லையா? வீட்டுல புள்ளைய பசியில நிக்குது, நீங்க விருந்தாளியா கூட்டிட்டு வாரீங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கடா, கூட்டிட்டு வந்துட்டீங்களா? இதான் உண்மையான புரிஞ்சுணர்வு. தன் வாழ்க்கையில தன் கணவன் அநியாயம் செய்யல, எப்படி ஹாஜர் அம்மா இப்ராஹிம் நபி போன பிறகு பதுவா செய்யலையோ, துவா செஞ்சாங்களோ, அல்லாஹ் எப்படி ஜம்சம கொடுத்தானோ, இந்த அம்மா சொல்றாங்க, சரி நம்ம பிள்ளைல தூங்க வச்சிருவோம், நாம வைத்த காய வச்சிருவோன்றாங்க. அப்ப யாரும் ரெக்கார்ட் பண்ணல, எங்கேயும் வீடியோ கேமரா இருக்கல. அந்த அம்மா இருந்த அந்த 2 பிள்ளையோட சாப்பாடு ஓகே. வயிற காய வச்சு தூங்குறது என்பது லேசிப்பட்ட வேலையில மார்க்கம் கொடுத்த பக்குவமே தவிர இது அரபு உலகத்துக்கு இந்த பக்குவம் இல்லை. இதெல்லாம் அதிசயமான வரலாறு. கேமராவை கண்டுபிடிக்கிறது லேசி, ஆனா அடுத்தவனுக்கு தன் சாப்பாடை தன் புள்ளையோட சாப்பாடை கொடுத்துட்டு வயிற காய போட்டு பிள்ளைகள் அசைத்தூங்குற நேரம் பரிதாபத்தோட பார்க்கிற ஒரு தாயுடைய கல்வி வேற. அந்த கல்வெல்லாம் உலகத்துல நீ பார்க்க இயலாது. ஏதோ கொஞ்சம் குறைஞ்சிட்டே அலுவலகம் நிக்கிறாங்க. வீட்டுல பாதி சொத்துல பாதி கொடுத்தவங்க அன்சாரிகள். ஏன் அவங்க பெரியவங்க தெரியுமா? முஹாஜிர்கள் தன் உடுத்த உடுப்போட பெருமாளரை ஏற்றுக்கொண்டு ஊரை விட்டு விரட்டப்படுற நேரம் வரப்போக்கல சொத்துல பாதி கொடுத்து வீட்டுல பாதி கொடுத்து அவங்களை கௌரவிச்சு எடுத்தவங்க அன்சாரிகள். இத மாதிரி அந்த அம்மா ஒரு வேலை பண்றாங்க. உட்கார்ந்து சாப்பாடு வைக்கிற நேரம் சாப்பாடு அளவை கண்டா அவர் சாப்பிட மாட்டாரு. கொஞ்சம் போல சாப்பாடு
ரசூலுல்லாஹ் விருந்தாளியை கேவலப்படுத்தலாது. அபூ தல்ஹா நீங்க உட்கார்ந்துருங்க, உட்கார்ந்து சாப்பாடு வைக்கிறோமா? ஏண்டா விருந்தாளி மட்டும் சாப்பிட்டு ஊட்டாக்கு சாப்பிடணும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவரையும் உட்கார வச்சு இவங்களும் உட்கார்ந்துட்டு அப்படியே அந்த அம்மா சாப்பாடை வைக்கிற டைம்லயே விளக்க அணைக்கிறாங்க. அப்படியே பிளாக் ஆயிட்டு இருட்டானா எந்த கேமராவை போட்டு அடிச்சாலும் படாது. கண் இருந்தாலும் வெளிச்சம் இருந்தாதான் கண் தெரியும். இருட்டாச்சுன்னா கண் இருந்ததுக்கு தெரியாது. அந்த விருந்தாளி சாப்பிடுறாங்க. உலகத்துல யாருக்கும் அந்த இரவு தெரியாது. யூடியூபும் வரல, பேஸ்புக்கும் வரல, யாரும் ரெக்கார்டு பண்ணவும் இல்லை, கேமரா போட்டோ ஷூட் பண்ணவும் இல்லை. அடுத்த நாள் அபூ தல்ஹா போற நேரம் ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. அபூ தல்ஹா நேற்று இரவு நடந்ததை அல்லாஹ் எனக்கு அறிவிச்சு தந்துட்டான். அல்லாஹ் உங்களை பார்த்து சிரித்தான். அல்லாஹ் ஒரு அடியான பார்த்து சிரிச்ச இரவு இந்த இரவு சேவாயிட்டு. எங்க சேவாயிட்டு தெரியுமா? இந்த உம்மத்தில். இன்றைக்கு அந்த இரவுக்கு எத்தனை வயசு? 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. எத்தனையோ பிரஸ் கான்ஃபரன்ஸ் பேப்பர் கட்டிங்ல பாதுகாக்கிறாங்க. பாப்பா இன்னைக்கு மௌத்தாயினாங்க நாளை ஞாபகம் வைக்கிறாங்க. ஆனா ஒரு 100 வருஷம் 10 வருஷத்துல வாப்பாட கபர் எங்கன்னே தெரியாது. வாப்பாவை எங்க அடைக்கணும்னே தெரியாது. உம்மாவை அடைக்கணும் மறந்துட்டு. ஆனா 1400 ஆண்டுகளாக ஜப்பான் முஸ்லிமுக்கு அபூ தல்ஹா இந்த இரவு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா ஆமான்றாங்க. அமெரிக்கா முஸ்லிம்கள் அழுது கொண்டு கேட்கிறாங்க. ரஷ்யா முஸ்லிம்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் ஒரு இரவை பப்ளிக் பண்ணணும்னு நாடினா அவர்கள் செய்த தியாகம் தந்த வயிறை இறைவனுக்காக காய வைத்தார்கள். இன்னமா முத்தேமுக்கும் முடிவச்சில்லா லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா. இறைவனுடைய திருமுகத்துக்காக வேண்டிய உணவை கொடுத்தார். அந்த இரவு எந்த கேமராவும் போகல, எந்த போட்டோவும் ஷூட் பண்ணப்படல, எந்த ஆடம்பரமும் நடக்கல, உலகத்துக்கு பொம்மாட்டு காட்டல. இதோ நம்ம உடுத்துட்டு வந்தோம் என்று வறுமையோடு அவர்கள் தூங்க போனார்கள். கணவன் மனைவி சண்டை பிடிக்கல, தன்னுடைய ரப்புடைய அருளை எதிர்பார்த்து மிக அற்புதமான குடும்பம் தூங்க போனார்கள். அமெரிக்கர்கள் இதை பார்த்து அழுகிறார்கள். இப்படி வாழ முடியுமான்னு கேட்கிறார்கள். இந்தியாவுக்கு அது தெரியுமா? இலங்கைக்கு தெரியுமா? மகாகோடைக்கு தெரியுமா? வேர்வலைக்கு தெரியுமா? ரஷ்யாவுக்கு தெரியுமா? பிரான்சுக்கு தெரியுமா? ஜப்பானுக்கு தெரியும். மொழிகள் கடந்து தமிழ் மொழியில் அரபியில் நடந்தது, அரபியில் பேசினது. இங்கிலீஷுக்கு தெரியுமா? பிரான்ஸ்ல பிரெஞ்சுல பேசுகிறார்கள், அவர்கள் ஜப்பான் மொழியில் பேசுகிறார்கள், சைனா மொழியில் பேசுகிறார்கள். முழு வேர்ல்டுக்கும் அதிகூடிய வியூஸ் கிடைச்ச ஒரு இரவு, ரப்புல் ஆலமீன் சிரித்த இரவு, ஒரு அடியாருடைய வாழ்க்கையை பார்த்து சிரித்த இரவு. அன்புக்குரிய தாய்மார்களே, இஸ்லாம் சொல்லுகிற வாழ்க்கை இது. ஒரு குடும்பம், ஒரு சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் தன்னுடைய ரப்போடு அவர்கள் மிக நெருக்கமான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இன்பத்துக்கு பிறகு தன்னுடைய மரணத்தை அவர்கள் இன்பமாக பார்ப்பார்கள். ரப்பை பார்க்க போகிறோம் என்று நினைப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், மிக கவலையாக இந்த தலைப்பை தரக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு நாளை இந்த தலைப்பை தந்ததை தெரிவு செய்கின்றார்கள். இந்த தலைப்பை நான் சொன்னேன் ஏண்டால் அவர் விரிவுரை என்று சொன்னார். மிக கவலையாக இருக்கிறது என்றார். அதாவது மிக இதாக இருக்கிறது. எப்படி என்று தெரியல. வேறு வழியில் நிலைமை கொஞ்சம் போக போக மோசம் மாறி தெரிகிறது. யுவதிகள் அதாவது புதிய புதிய ட்ரெண்டிங்கை பழகிறார்கள். ஆன்லைனில் அதிகமாக நிற்கிறார்கள், அதிகமாக டிக்டாக்கில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் உம்மத் என்றார்கள். அந்த கவலையோடு எனக்கு இந்த தலைப்பை தந்தார்கள். வல்லாஹி அந்த கவலையை நான் புரிந்து கொண்டேன். ஏனால் இந்த உம்மத்தில் பாதிப்பு நடக்கிற நேரம் தாய்மார்கள் நம் அனைவருக்கும் கடமை இருக்கிறது. இதை நான் மட்டும் பேசிவிட்டு நான் தாவா செய்துவிட்டு என்று போக முடியாது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் வதாவில் ஒரு விஷயம் சொன்னார்கள். இதுதான் பிரியாவுடைய நேரம். என்ன சொன்னார்கள்? பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என் புறத்திலிருந்து எதையாவது நீங்கள் செவமடுத்தால் பிற மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்றார்கள். நான் போக போக என்று சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னிடமிருந்து காதில் கேட்டுக்கொண்டால் மக்களுக்கு போய் சொல்லிவிடுங்கள் என்றால் சொன்ன செய்தி தான் எங்களுக்கு இங்கே வந்து இருக்கிறது. ரசூலுல்லாஹ் நேரடியாக பேசுவதை நாம் பார்க்கவில்லை. எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. அவரோட சண்டை பிடிப்பதற்கல்ல, முஸ்லீம் பேரில் இருக்கக்கூடியவர்களை உண்மையான முஸ்லிம்களாக மாற்றும் பொறுப்பு இருக்கிறது. அவர்களுக்கு அமைதியாக சொல்லிக் கொடுங்கள், இது பிழை என்று சொல்லிக் கொடுங்கள். ஹிஜாபுடைய கண்ணியத்தை சொல்லிக் கொடுங்கள், அவருடைய கௌரவத்தை சொல்லிக் கொடுங்கள். எவ்வளவு பிரச்சனைகள் ஹிஜாப் இல்லாமல் நடந்திருக்கு என்று சொல்லிக் கொடுங்கள். தாவா பண்ணுங்கள், அவருடைய கல்விகளில் மார்க்கத்தின் பெருமதியை போடுங்கள். இது மிக பெருமதியான ஒரு மார்க்கம், மிக பெருமதியான ஒரு மார்க்கம். இந்த பெருமதியை நீங்கள் உணர்ந்தால் சுப்ஹானல்லாஹ், கோடி அல்ல, பில்லியன் அல்ல, ட்ரில்லியன் கொடுத்தாலும் இது கிடைக்காது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன் நாடியுடைய கல்புகளுக்கு மட்டுமே அந்த நேர்வழியை கொடுக்கிறார். மற்றவர்களுக்கு அது இல்லை.
அல்லாஹ் சுஜூத் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான், உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். இந்த நேரத்திலே அல்லாஹ் எனக்கு நேரத்தை தந்து உங்களோடு அவனுடைய மார்க்கத்தை பேசுவதற்கு அவன் தந்த வாய்ப்பை அவன் போட்ட பிட்டாக பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மலக்குமார்கள் ஒன்று சேர்க்கப்பட்ட இந்த சபையிலே உங்களையும் என்னையும் சேர்ப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம். இந்த சபையிலே கன்ஃபார்மா மலக்குகள் இருக்கிறார்கள். கன்ஃபார்மா வேற எந்த சபையிலும் இல்லாத மலக்குகள் வல்லாஹி இந்த மஸ்ஜிதிலே இப்பொழுது இருக்கிறார்கள். இது மிக புனிதமான ஒரு மஜ்லிஸ். எங்கள் கண்களுக்கு தெரியாமல் பெருமானார் நாவசைத்து பேசிய எந்த வார்த்தை பொய்யாக அந்த மஜ்லிஸிலே சேருவதற்குரிய மிக அற்புதமான ஒரு பாக்கியத்தை ரப்புல் இஸ்ஸத் தந்திருக்கிறான். தாய்மார்களே, தஅவா உதுஉ இலா சபீலி ரப்பிக் பில் ஹிக்மா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய சத்திய தீனை மக்களுக்கு ஏவுங்கள், தஅவா பண்ணுங்க. இந்த ஊரில் அசிங்கங்களை காணுகிற நேரம் விமர்சனம் நோகடிப்பது மட்டுமல்ல, அவங்களை பிடிச்சு நோகடிச்சா அவங்க இன்னும் தூரம் ஆயிடுவாங்க. அவங்கள நீங்க பெண்கள் இது வேணான்னு சொல்லுங்க, அசிங்கம் என்று சொல்லுங்க, ஏன் இப்படி உடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. 4 ஆண்கள் உங்களை பார்ப்பார்களே, எதை இஸ்லாம் மறைக்க சொல்லுகிறதோ, எதிலே உங்களுடைய முந்தானிகளை போட்டு எதை மார்பகங்களை மறைக்க சொல்லுதோ, அது எப்படி நீங்கள் இப்படி உடுக்கிறீர்கள், இதை விட என்ன சொல்லி ஆக வேண்டி இருக்கிறது. அன்பு தாய்மார்கள், எப்படி நடக்கணும் பெண்கள், குர்ஆன் பேசுது, குர்ஆன் பேசுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், இந்த கண்ணியத்தை, இந்த ஆடையில இந்த கண்ணியத்தை நாம் குறைத்து பேசினால் மாற்று மத அன்பர்கள் அவர்களுக்கு யாரு புரிய வைப்பது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்னை உங்களை இந்த சபையில் ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். இந்த கண்ணியமான இந்த தீனை விளங்குவதற்கு நமக்கு தந்த ஒரு அரிய வாய்ப்பு. இந்த அரிய வாய்ப்பை நாம் புரிவது மட்டுமல்லாமல் ரப்பிடம் தொடர்ந்து கேட்போம். ரப்பே, அல்லாஹ்வே, என்னுடைய மௌத்து வரைக்கும் இதே தீனோட வாழ்ந்து இதே தீனோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடைய அல்லாஹ் என்ற துஆவோடு நாம் மரணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்தியாவில் சீரழிந்து கொண்டிருந்த பெண்கள், அல்லாஹ்வுடைய வேதம் சொல்கிறது, ஜாகிலியத்து காலத்து பெண்கள் சுத்தி திரிந்தது போன்று நீங்கள் சுத்தி திரியாது என்ற தடை வந்தது. பெண்கள் தங்களுடைய வீடுகளில் தேவைக்கு மட்டுமே வெளியே போகக்கூடியவர்களாக இருந்தார். தங்கள் வாழ்க்கைகளை மாற்றிக் கொண்டார்கள். மதீனா நகரத்தில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கியது. சந்தோஷமான மிக அற்புதமான வாழ்க்கை அவர்கள் வாழத் தொடங்கினார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம் அனைவருக்கும் வேண்டுமாக இருந்தால் மார்க்க கல்வி மிக முக்கியம். இந்த உலகத்தில் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், உங்க பிள்ளை நல்லா படிச்சுட்டாங்கண்டா நல்ல வாழுவாங்கன்ற அர்த்தம் இல்லை. ஏண்டா உங்க பிள்ளைய விட அமெரிக்கர்கள் நல்லா படிச்சிருக்கிறாங்க, அது வேற. உங்களுக்கு உத்தியோகம் பார்க்கணும்டா, ஒர்க் பண்ணணும்டா, சம்பாதிக்கணும்டா, அதுக்கு படிச்சு சம்பாதிக்கலாம். ஆனா வாழ்க்கைக்கு வழிகாட்டி தீனுல் இஸ்லாம். அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுற மாதிரி நாங்க வாழணும். அன்பு தாய்மார்களே, அந்த சிந்தனை உங்க கல்வில ஆழமா எடுங்க. எனக்கு ஒரு அறிமுறையாக தந்த உரையை நிகழ்த்து சொன்னார்கள். ஒரு மணித்தியாலத்தை முடிங்க என்று சொன்னார்கள். அந்த வகையில அல்லாஹ்வுடைய நல்லடியாரை, என்னுடைய நேரம் முடியாது. இதுக்கு அங்கால் நீங்கள் தொடர்ந்து படிக்கணும் என்ற உணர்வை தான் நான் இன்றைக்கு பேசுகிறேன். நீங்கள் தொடர்ந்து படிக்கணும். தொடர்ந்து படித்து உங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகளை நாம் திருத்திக் கொள்ளணும். மரணம் என்ற பயணம் ஜன்னாவை நோக்கிய பயணத்துக்கு நாம் தயாராக வேண்டும். அல்லாஹ்வுடைய அப்படிப்பட்ட நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்னை உங்கள் ஆக்கி அருள் புரிவாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.